கடந்து செல்வோம். இன்று ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு தலைப்பு, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்ன தலைப்பு? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா! தேவனுடைய சித்தம். ஆமென். அப்ப வசனம் தெளிவாய் சொல்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நீங்க தலைப்பது தான் மறந்துடாதீங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும், நன்மையானாலும் தீமையானாலும், நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழல் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா! பாருங்க, அப்படி ஸ்தோத்திரம் செய்வது என்ன ஒரு காரியத்தை குறிக்கிறது? நல்ல கவனித்து அந்த வசனத்தை முழுவதையும் வாசித்தால், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்து கொண்டு நாம் தேவ சித்தத்தை செய்வதுனா என்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு சித்தமாய் வாழ்கிறான் என்பதை எதை வைத்து அறிந்து கொள்ளலாம் என்றால், அவன் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்கிறவனாய், நன்றி அறிதல் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறானா அப்படிங்கிறத வச்சுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியும். அல்லேலூயா! அப்ப எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்கிறவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன். அவன் தான் தேவ சித்தம் செய்பவனும் கூட. அல்லேலூயா! அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன். ஆமென். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னைக்கு நம்ம அதை குறித்து தான் நாம தியானிக்க போறோம். அப்ப இதற்கு முன்மாதிரியாக நாம் எப்பொழுதுமே யாரை முன்னிறுத்தி பார்க்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலேயும் நாம் இயேசுவை முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்தினாரா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாகவே செலுத்தினார். ஸ்தோத்திரம் செலுத்தினார். எங்கு செலுத்தினார் பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 6ஐ எடுத்துக்கொள்ளுங்க. நாம் இப்ப வாசிக்க போறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிகாரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பின்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு
துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். அல்லேலூயா. இங்க முக்கியமாய் இந்த 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 1 to 13 வரை வாசித்தோம். அது முக்கியமாய் நாம் பார்க்க வேண்டிய ஒரு வசனம் என்னவென்றால் 11வது வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அல்லேலூயா. எந்த நேரத்தில் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்றால் குறைவின் போது ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்றால், நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, நிறைவாக இருக்கும் பொழுது, திருப்தியாக இருக்கும் பொழுது, சுகித்திருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். சில நேரங்களில் ஸ்தோத்திரம் செலுத்துவதையும் மறந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நிறைவின் போது மாத்திரமல்ல, குறைவின் போதும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். ஏனென்றால் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறவர் பிதாவாகிய தேவன் ஒருவர் மாத்திரமே என்று கிறிஸ்து இயேசு அறிந்திருந்தபடியினால் எல்லா காரியத்திலேயும் அவர் ஸ்தோத்திரம் செய்கிறவராக காணப்பட்டார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெளிவாய் கவனமாய் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், குறைவின் போது ஸ்தோத்திரம் செலுத்துவது நமக்கு நிறைவை உண்டாக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 5000 புருஷர்கள் இருக்காங்க. அப்ப புருஷர்கள் மாத்திரமே 5000 பேர் என்றால், பெண்கள் வந்திருப்பார்கள், சிறுபிள்ளைகள் வந்திருப்பார்கள், ஏறக்குறைய பல ஆயிரம் பேர் அங்கு இருந்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் கணக்கிட்டு சொல்வது 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டது? வெறும் 5 அப்பம், வெறும் 2 மீன். 5 அப்பம் தான், 5 அப்பம், 2 மீன். ஆண்டவர் என்ன பண்றாரு? குறைவு இருக்கு. குறைஞ்சது புருஷர்கள் மட்டுமே 5000 பேரு. 5000 பேருக்கு ஒவ்வொரு அப்பம் கொடுத்தாலும், இல்ல பாதி பாதி அப்பம் கொடுத்தாலும் கூட 2500 அப்பம் வேண்டும். ஆனால் வெறும் 5 அப்பம், வெறும் 2 மீன். ஒரு மீனை 4 துண்டா போட்டா கூட 8 பீஸ் வரும் 2 மீன். அல்லேலூயா. 5000 பேருக்கு எத்தனை பீஸ் வேணும் அப்ப? ஆனா 2 மீன் தான் இருந்துச்சு. ஆனா 5000 பேருக்கு அப்பங்களை கொடுத்தார், மீன்களை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? குறைவானதை வைத்து அவர் கலங்கவில்லை, அவர் வருந்தவில்லை, அவர் கண்ணீர் விடவில்லை, அவர் கவலைப்படவில்லை. ஐயோ, 5000 பேருக்கு மேலான ஜனங்கள் இருக்கிறார்களே, வெறும் 5 அப்பம் இருக்கிறதே, வெறும் 2 மீன்கள் இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று நிறைய தேவ பிள்ளைகளுடைய வீட்டில் இதுதான் ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. குறைவுகள் வரும் பொழுது புலம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள், கண்ணீர் விட ஆரம்பித்து விடுகிறார்கள். தேவனிடத்தில் ஆண்டவரே நீர் இருக்கிறீரா என்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், குறைவின் போதும் நீர் மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணினால் உன் குறைவு நிறைவாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். வெறும் 5 அப்பம் 2 மீன் பிதாவாகிய தேவனுக்கு நேராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்து அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பிதாவே, நீர் தந்திருக்கிற இந்த 5 அப்பம், நீர் தந்திருக்கிற இந்த 2 மீன்களை நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் இதை தந்ததற்காக ஸ்தோத்திரம் என்கிற பொழுது அந்த 5 அப்பம் 5000ஆய் பெருகுகிறது, அந்த 2 மீன்களும் பல ஆயிரமாக பெருகுகிறது. அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். எல்லாம் சாப்பிட்டு மீதம் 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 எடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப குறைவின் மீது ஸ்தோத்திரம் செய்வது மிக மிக அவசியமான ஒன்று. உங்க வாழ்க்கையில என்ன குறைவுகள்? பணம் குறைவா இருக்கா? அக்கௌண்ட்ல பேலன்ஸ் குறைவா இருக்கா? சாப்பாடு குறைவா இருக்கா? என்ன குறைவா இருக்கா? வேலை குறைவா இருக்கா? வருமானம் குறைவா இருக்கா? புலம்பாதீர்கள். இயேசுவினிடத்திலே ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். பிதாவாகிய தேவனிடத்திலே நீங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது உங்கள் குறைவுகள் நிறைவாக பெருக்கமாக மாறும். அல்லேலூயா. குறைவுகள் இருக்கும் பொழுது புலம்ப கூடாது. புலம்பல் என்பது அது வேறொருவனுக்கு சொந்தம். புலம்பல், கண்ணீர், கவலை அது பிசாசுக்கு சொந்தமானது. நம் தேவனுக்கு சொந்தமானது. நீ மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை அவருக்கு சொந்தமானது, அவருக்கு சித்தமானது ஒன்று. அல்லேலூயா. ஆகவே என்ன குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்கள் குறைவுகளை நினைத்து புலம்பாமல், ஆண்டவரே என் கைகளில் இருப்பது குறைவுதான், என் வருமானம் குறைவுதான், என் வாழ்க்கையில் சந்தோஷம் குறைவுதான்,
தான், என் சுகம் குறைவுதான், எனக்கு பலவீனம் பாதி இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, எனக்கு சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு உணவு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஆடை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இருப்பதை நினைத்து நீ ஸ்தோத்திரம் செலுத்துகிற பொழுது உன் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டு நிறைவாக உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன். எந்த சூழலில் உன் குறைவுகள் இருந்தாலும் நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ பயப்படாதே. கர்த்தர் சமூகத்திற்கு முன்பாக நின்று, தேவனே, இப்பொழுது என்னிடத்தில் இருப்பது என்னுடைய மாத வருமானம், என் குடும்பத்திற்கு தேவை 30,000 தேவை என்றால் என் வருமானம் வெறும் 20,000 ரூபாயாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நீ கலங்காதே, நீ திகையாதே. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் தேவை 30,000 இருக்கலாம், உன் வருமானம் 20,000 இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவரே, நீர் தந்த இந்த 20,000 ரூபாய்க்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனசார, வெறும் வாயால சொல்லக்கூடாது. நாவினால் ஸ்தோத்திர பலி ஏற்றுட்டு மனசால அவரை துக்கப்படுத்த, மனசால சொல்லணும், ஆண்டவரே, நீர் இந்த 20,000 கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி மட்டும் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அந்த 30,000 உங்கள் குடும்பத்தின் தேவைகளை 30,000 சந்திக்க முடியும் அப்படிங்கிற சூழலில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த 20,000க்குள்ளேயே உங்கள் குடும்பத்தின் சூழலுடைய எல்லா காரியங்களும் சந்திக்கப்பட்டு அதில் மீதமும் எடுக்க செய்வார். அதை விடவும் அதிகமாய் உங்கள் கரங்களிலே பணங்கள் இருக்கும்படியாகவும் செய்வார். அல்லேலூயா. நான் பணங்களை மாத்திரம் சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவையான சமாதானம், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷம், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உணவுகள், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் குறைவு இருக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் புலம்பாதீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டியது, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படும்படியாக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்கிறார். வெறும் அச்சப்பம், வெறும் 2 மீன் தான் இருக்கிறது என்று சொல்லி அவர் கலங்கவில்லை, அவர் கவலைப்படவில்லை, அவர் கண்ணீர் விடவில்லை. பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற 5 அப்பத்திற்காய் ஸ்தோத்திரம், இந்த 2 மீன்களுக்காய் ஸ்தோத்திரம், இந்த 5 அப்பமும் இந்த 2 மீன்களும் 5,000 பேருக்கு மேலானவர்களை புசிப்பதற்கு போஷிப்பதற்கு உம்மாலே முடியும் என்று நான் நம்பி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதுதான் விஷயம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வருமானம் மிக மிக குறைவாய் இருக்கிறது, என்னுடைய உழைப்பு அதிகமாக இருக்கிறது, என் வருமானம் குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், அப்பா, என்னுடைய வருமானம் குறைவுதான், ஆனாலும் கூட இந்த குறைவான வருமானத்தை நிறைவான வருமானமாய் மாற்றுகிற என் பிதாவாகிய தேவனால் முடியும். கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வராது. அது எங்கிருந்து வராது? அது என் தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஆனபடியினால் என் தேவன் என் சம்பள குறைவை நிறைவாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி மனதால் நீங்கள் மகன மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரங்களை எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு சம்பள உயர்வு வரும். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன். உங்கள் தொழில்களில் உயர்வு வரும். ஸ்தோத்திரத்தினால் அவ்வளவு லாபம் இருக்கிறது. அநேக நேரங்களில் ஸ்தோத்திர பலியிடுவதை அநேகர் மறந்து போய்விடுகிறார்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவது மிக 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 அவசியமான ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறைவின் போது ஸ்தோத்திரம் செலுத்தி அதை நிறைவாக மாற்றினார். ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த குறைவுகளாக இருந்தாலும் அந்த குறைவுகளிலே, என் குறைவுகளிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக மாற்றுகிற தேவன் எனக்கு உண்டு, அவர் நிறைவாகவே மாற்றுவார் என்று சொல்லி நம்பி விசுவாசித்து நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை இடும் பொழுது உங்கள் குறைவுகள் நிறைவாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்ல தேவன், அவர் நல்ல தேவன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படினாலே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது குறைவு ஏற்பட்டாலும் அப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். நிறைவின் போது மாத்திரமல்ல, நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, நீங்கள் துக்கமாய் இருக்கும் போது நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, குடும்பத்திலேயோ இல்ல வேலை செய்யற இடங்களிலேயோ ஒரு மனக்கலக்கம், ஒரு மன கிளேசம், ஒரு மன துக்கம் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்றால் கலங்காதீங்க. தயவு செய்து பயப்படாதீங்க, தயவு செய்து பயப்படாதீங்க. தாவே, இப்பொழுது இந்த துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு. என்னை துக்கப்படுத்துகிற மனிதனிடத்தில் இல்லை, என் வீட்டில் இல்லை, என் உற்சாகத்தில் இல்லை, என்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடத்தில் இல்லை, உம்மிடத்தில் என்னை
மகிழ்ச்சியா வைத்திருப்பது உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு. என் சந்தோஷம் உம்மிடத்தில் மாற்றமே உண்டு. ஆனபடியினால் என் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்தோம் என்றால் யோவான் 11ஆம் அதிகாரம் 1-44 வரை வாசித்தோம் என்றால் அதில் நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? மரியாள், மார்த்தாள் என்கிற சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே சகோதரன் லாசர் என்கிற சகோதரன் இருக்கிறான். அவன் மரண வியாதிப்பட்டு கிடக்கிறான். ஆண்டவரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள், இதோ நீ நேசிக்கக்கூடிய உன் சிநேகிதன் லாசரு மரணப்படுக்கையில் இருக்கிறான், ஆண்டவரே நீர் வந்து வாரும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது போ, நான் வருகிறேன் என்று சொல்லி 4 நாட்களுக்கு பிறகு அவர் புறப்படுகிறார். அவர் புறப்படும் பொழுதே அவருக்கு தெரியும் லாசர் மரித்து விட்டான் என்று சொல்லி. லாசரு மரித்து விட்டான் என்று சொல்லி தன் சிநேகிதன், தன் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு சிநேகிதன் அவன் மரித்து போனானே என்று சொல்லி அவர் மனக்கலக்கம் அவரிடத்தில் இருந்தது. ஆனாலும் கூட அவர் கடந்து செல்கிறார். தன் சீசர்களோடு கடந்து சென்று அந்த இடத்திலே தன் சகோதரிகளுக்கு, அந்த லாசருவின் சகோதரிகளுக்கு ஆறுதலையும் சொல்லுகிறார். கவலைப்படாத, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அவர் நிறைய காரியங்களை சொல்லி வருகிறார். அல்லேலூயா. ஆனால் அதில் மிக அவர் சொல்லி வருகிறார். அதே நேரத்தில் மிக முக்கியமாய் நாம் அதை கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் 40 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, யாரை நோக்கி பார்த்தீர்கள் என்றால் மார்த்தாள் மரியாள் வருகிறார்கள். அதில் ஒரு சகோதரியை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 41வது வசனம் தான் நமக்கு இந்த நாளில் தேவையான ஒரு வசனம். என்ன செய்கிறார்? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்க? கல்லறைக்கு முன்னாடி செத்து போய் 4 நாள் ஆச்சு. நாற்றம் எடுக்குமே என்று தன் சகோதரியும் கூட சொல்லுகிறாள். லாசருவின் சகோதரி சொல்லுகிறாள், அழுகி போயிருக்கும். அந்த பிணமானது மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கும். ஆனால் கல்லறையின் வாசலிலே வைக்கப்பட்ட கல்லை புரட்ட சொல்லுகிறார். அந்த கல்லை புரட்டின உடனே செத்து போய் நாற்றம் எடுத்து அழுகி போன குடத்திற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். செத்து போயிட்டான். தனக்கு பிரியமான ஒருத்தன் செத்து போயிட்டான், மரித்து போயிட்டான். கண்ணீர் வருகிறது. கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதம் இருக்கிறது, வேதத்தில் வசனம் இருக்கிறது. இந்த 11ஆம் அதிகாரத்தில் படிச்சோம்னா சொல்லுவார், இயேசு கலக்கம் அடைகிறார், துக்கம் அடைகிறார், கண்ணீர் வருது, எல்லாமே இருக்கு, குமுறுதல் வருது. ஆனாலும் கூட அவர் ஒருவர் பிரியமான ஒருவன் மரித்து போன சூழலில், இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தனக்கு மிகவும் பிரியமான ஒரு நபர், இயேசுவுக்கு பிரியமான ஒரு நபர், அவன் வியாதிப்பட்டு மரித்து போயிட்டான், செத்து போயிட்டான். ஆனாலும் கலக்கம், கண்ணீர், கவலை எல்லாம் மனசுக்குள்ள வருது. ஆனாலும் கூட, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தனக்கு பிரியமான ஒரு நபர் மரித்த போது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன். ஆமென். அப்ப என்ன இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அவர் அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தினால் மரித்தவன் கூட உயிரோடு எழுந்து வந்தான். அல்லேலூயா. நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நம்முடன் பிறந்தவர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் யாவது மரண படுக்கையில் படுத்திருந்தாலோ அல்லது மரணம் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து சூழ்ந்து கொண்டிருந்தாலோ நாம் அங்கு போய் நாம் மற்றவர்களைப் போல அழவோ புலம்பவோ வேண்டியதில்லை. பிதாவாகிய தேவனை நோக்கி, பிதாவே, நீர் இவனை உயிரோடு எழுப்பது உமது சித்தம் ஆனபடியினால் இந்த காரியத்திற்காய் உம்மை ஸ்தோத்திரம். இவனுக்கு சுகத்தை தந்து எழுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த லாசருவை உயிரோடு எழுப்புகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு. ஆனபடியினால் நிச்சயமாகவே நீர் உயிரோடு எழுப்புவீர் என்று சொல்லி விசுவாசம் எனக்குள் இருக்கிறபடினால் நான் உன்னை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் செலுத்தினது போல நாமும்
நமக்கு நெருக்கமானவர்கள் யார் இந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் கடந்து சென்று நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாதிப்பட்டிருக்கும் பொழுது கூட, கலக்கங்கள் வருத்தங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து வரும் பொழுதும் கூட இயேசுவை போல நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் என் மனைவிக்கு, நீர் என் மகனுக்கு, நீர் என் மகளுக்கு, நீர் என் மாமியாருக்கு, நீர் என் சொந்தங்களுக்கு நீர் சுகத்தை கொடுத்து எழும்ப செய்ய வல்லமையுள்ள தேவன் நீர் மாத்திரம் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே பலவீனப்பட்டவர்கள் நிச்சயம் எழும்புவார்கள், மரித்தவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை விசுவாசித்தால் போதும். என்னை நம்ப வேண்டாம், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை நம்ப வேண்டாம், ஆனால் தேவ வசனத்தை பேசுகிற தேவ வார்த்தையை நம்புங்கள். அல்லேலூயா. வேத வார்த்தை சொல்லுகிறதை நம்புங்கள். வேத வார்த்தையை எந்த ஒரு நபர் நம்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி 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 ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல. அவர் குறைவின் போது ஸ்தோத்திரம் செலுத்தினார், மரணத்தின் போது, அதாவது தன் மிகவும் சிநேகிக்கக்கூடிய ஒரு சிநேகிதனின் மரணத்தின் போதும் ஸ்தோத்திரம் செலுத்தினார். மூன்றாவதாக தன்னுடைய மரணத்தின் போது ஸ்தோத்திரங்களை செலுத்தினார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா புத்தகத்திலே 22வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 22இல் பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாய் இருந்தது. ஏனென்றால் பஸ்கா பண்டிகையின் பொழுதுதான் முடிந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து, நல்ல கவனிங்க, அப்பொழுதுதான் அவர் பலியாகப்பட வேண்டிய நேரம் வந்தது. தன் மரணம் நெருங்கிவிட்டது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். நாம் என் ஜனங்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் ஜனங்களின் பாவங்களில் இருந்து மீட்டெடுக்க, என் ஜனங்களை சாபங்களில் இருந்து மீட்டெடுக்க இதோ நான் பலியாக போகிறேன். என்னை இன்னென்ன விதமாய் சித்திரவதை செய்ய போகிறார்கள், என்னை அடிக்க போகிறார்கள், என்னை நொறுக்க போகிறார்கள், என் சதைகளை பீத்தெடுக்க போகிறார்கள், என் ரத்தம் அனைத்தையும் முறிஞ்சி கீழே விடப் போகிறது, என் ஒரு சொத்து ரத்தப்படி உடலில் இல்லாதபடி அது தலையிலே விழப்போகிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம். எல்லாம் அவருக்கு தெரியும். என்னென்ன விதமா சாக போறன்னு ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி தெரிந்திருந்தும் கூட அவர் முன்கூட்டியே சொல்லுகிறார். என்ன பண்ணுகிறார்? 19 பார்த்தீர்கள் என்றால் 22வது அதிகாரத்திலே 17, 19, 20 நான் வாசிக்கிறேன். பாருங்க, 17 சொல்றார், அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அவர் முன்கூட்டியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. நான் சாக போறேன்னு தெரிஞ்சே ஸ்தோத்திரம் பண்றாரு. என்னென்ன சொல்றாரு பாருங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தை நினைவு கூறும்படியாக இவர் என்ன பண்ணுகிறார்? அப்பம் பிடுகிறார், திராட்சரசை பருகுகிறார், கொடுக்கிறார். அதற்கு முன்பாக அவர் செய்கிற காரியம், அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்? இந்த பாடுகள் ஏற்புடையதுதான். இந்த பாடுகளை என்னால் மாத்திரமே சகிக்க முடியும், இந்த அடிகளை என்னால் மாத்திரமே ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த மனிதர்களுக்காக, இந்த ஜனங்களுக்காக நான் மட்டுமே மறிக்க வேண்டும் என்பது நீதியாக இருக்கிறபடினால் நிச்சயமாகவே இந்த ஜனங்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக இயேசு கிறிஸ்து பலியாகியே தீர வேண்டும் என்கிற சத்தியம் இருக்கிறபடினால் அவர் மரித்து நிச்சயமாகவே பிதாவாகிய தேவன் என்னை 3வது நாள் உயிரோடு எழுப்புவார். ஆனபடினால் என் சரீரம் பிக்கப்பட போகிறது, என் ரத்தம் சிந்தப்பட போகிறது. ஆனாலும் கூட 3ஆம் நாள் உயிரோடு என்னை பிதாவாகிய தேவன் எழுப்ப போகிறார் என்பதை அவர் நன்கு அறிந்து கொண்டுதான் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாத்திரத்தை எடுத்து வச்சு ஸ்தோத்திரம் பண்றார். எல்லாம் எனக்கு நான் அனுபவிக்க பிறந்தா, எல்லா கஷ்டமும் அனுபவிக்க பிறந்தா, சாக பிறந்தா, அதுல எந்த மாற்றமும் இல்லை, சாகவே போறேன். ஆனாலும் கூட 3ஆம் நாள் என் அப்பா என்ன உயிரோட எழுப்புவார். ஆகவே அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு மேய்ப்பராய் இருந்தபடினால்தான், அல்லேலூயா, அவர் அந்த சூழ்நிலையிலும் தாழ்ச்சி அடையாமல் தன் மரணம் வரப்போகிறது நன்கு அறிந்து, எல்லாம் அறிந்து
அவர் சர்வ வியாபியா இருக்கக்கூடிய அவர் சொல்லுகிறார், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். சாக போறன்னு தெரிஞ்ச ஸ்தோத்திரம் பண்ணவருங்க. ஏன்னா தெரியும், சாவு நிரந்தரம் இல்ல, நான் உயிரோடு இருந்திருக்கிறது தான் நிரந்தரம், நான் என்னைக்குமே சாக மாட்டேங்கிறது தான் நிரந்தரம். அல்லேலூயா. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார். அல்லேலூயா. ஆனபடியினால் இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம எந்த சூழல், நமக்கு ஒரு மரணமே நேரிட்டாலும் கூட அதை மகிழ்ச்சியோடு, மனமகிழ்ச்சியோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த மரணத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் மரணமே எனக்கு நேரிட்டாலும், என் உயிரே என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் நிச்சயமாகவே மீண்டும் என்னை உயிரோடு எழுப்புகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே ஜெயமாகத்தான் இருக்கும். ஆகவேதான் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். மறந்துடாதீங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணும். ஸ்தோத்திரம் செய்வதிலே ரொம்ப 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 கவனமா இருங்க. எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில மைனஸ் நிறைய வரும். நீங்க மைனஸ் தான் பார்த்துட்டே இருப்பீங்க, பிரச்சனைகளே தான் பார்த்துட்டே இருப்பீங்க. இல்ல இல்ல, பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கு, பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆனாலும் கூட ஸ்தோத்திரம் செய்வதற்கு தடையாக இருப்பது என்ன அப்படி என்றால், நன்கு கவனித்து பார்த்தோம் என்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க நிறைய நேரங்கள்ல என்னால ஜெபிக்க முடியல, என்னால வேத வாசிக்க முடியல நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு தெளிவாக ஒரு உண்மை புரிந்துவிடும். ஸ்தோத்திரம் செய்வதற்கு, ஜெபம் செய்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்ப ஸ்தோத்திரம் செய்ததுதான் தகும். அப்ப ஸ்தோத்திரம் செய்யாமல் இருக்க எபேசியர் 5:4 பாருங்க. அப்ப ஸ்தோத்திரம் செய்ய தடையா இருக்கிறது என்ன? வம்பு. என்னது? வம்பு, புத்தியீனமான பேச்சு. தேவையில்லாததை பேசக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் ஒருபோதும் புத்தியீனமான பேச்சை பேசக்கூடாது. அடுத்து பரியாசம். எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் இந்த ஓட்டுறதுன்னு சொல்றாங்கல்ல, காமெடி பண்றது, ஓட்டுறது, ரொம்ப ஓவரா ஓட்டுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப ஒருத்தரை குறைத்து பேசி மகிழ்ச்சி அடைவது பரியாசம். ஒருத்தரை நக்கல் செய்வது, கிண்டல் செய்வது, கேலி செய்வது, இப்படி பலவிதமான பேர். அதுக்கு மட்டும் பாருங்க, எத்தனை பேர் பாருங்க, பரியாசம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்ய தடை என்னன்னா வம்பு. எப்ப பார்த்தாலும் இந்த பாத்தீங்கன்னா, அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, நாய், அது ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா போயிடுச்சுன்னா அங்க உள்ள நாய் இங்க உள்ள நாயை பார்த்தீங்க அப்படிங்கும். இந்த நாய் என்ன பண்ணும்? இதுவும் பயந்துட்டு வால் அப்படியே மட்டைக்கு அப்படியே உள்ள லாக் பண்ணிக்கிட்டு இதோ அப்படியே பல்லெல்லாம் வெளியில தெரியும். ஏன் அப்படின்னா, இது ஏன் ஏரியா, உள்ள வராத. எப்பவுமே அது உருன்னே இருக்கும். பாத்துக்கீங்க, அந்த நாய் எப்பொழுதுமே உருன்னே இருக்கும். அப்ப அதே போல சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எப்பொழுதுமே வம்பு வளர்க்கணுங்கிற ஐடியாவே இருப்பாங்க. எங்க குத்தம் கண்டுபிடிக்கலாம், எங்க சண்டை இழுக்கலாம், எப்படி வம்பு இழுக்கலாம், இப்படி நோக்கத்தோட இருப்பாங்க. அப்படி இருக்கிற மனிதர்களிடத்திலே ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அந்த சுபாவம் உன்னை விட்டு போகும். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம் செய்ய தடையாக இருக்கிறது என்ன? வம்பு இருக்கிற குணம் உன்னை விட்டு போகணும். அல்லேலூயா. வம்பு இருக்க கூடாது. அதே போல வம்பு மூட்டி விடவும் கூடாது. அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, புத்தியீனமான பேச்சு, தேவையே இல்லாத பேச்சு, சம்பந்தமே இல்லாம சில பேச்சுகளை பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுது ஸ்தோத்திரம் பண்றத மறந்துடுவாங்க. ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இதெல்லாம் தடை. சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு காரியத்தை பேசி 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 எப்ப பார்த்தாலும் யாரையாவது ஒருவர் பற்றி குறை பேசி சம்பந்தம் இல்லாத புத்தியீனமான பேச்சுனா என்ன? ஒருவரை குறைத்து பேசுவதுதான் புத்தியீனமான பேச்சு. அப்படி பேசும்பொழுது என்ன நடக்கும் என்றால், ஸ்தோத்திரம் செய்வதற்கு தடையாக மாறிவிடும். ஸ்தோத்திரம் செய்வதை மறந்துவிட்டு இவர்கள் பிசாசுக்கு பிரியமான காரியங்களிலே பயணம் செய்ய பழகி விடுவார்கள். அல்லேலூயா. ஆகவே அப்ப புத்தியீனமான பேச்சுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. கரெக்டா பேசணும். பிடிக்கலன்னா அமைதியா இருந்துக்கணும். அல்லேலூயா. தேவையில்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, வார்த்தைகளை
விட கூடாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பரியாசம். சொன்னல, பரியாசம் பண்ணுவது. இந்த மாதிரி காரியங்கள் எப்பொழுதுமே ஒருத்தரை குறைத்து பேசி, கேலி பேசி, கிண்டல் பேசி, காமெடி பேசி அப்படியே ஜாலியாவே இருக்குன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஆணவரோட தூரமா போயிட்டே இருப்பாங்க. சங்கீதம் 1 சொல்வது போலதான். அல்லேலூயா. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராதன்னு வசனமே சொல்லுது. அல்லேலூயா. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராதன்னு சொல்லும் பொழுது நீயே பரியாசக்காரனா இருந்தா எப்படி சோத்திரம் செய்ய முடியும்? அல்லேலூயா. சோத்திரம் செய்வதற்கு தடை. அல்லேலூயா. ஆகவே அப்ப சோத்திரம் செய்வதற்கு தடையாக இருக்கிறது வம்பிழுக்கும் குணம், புத்தியினமான பேச்சு, பரியாசம் பண்ணுவது. இந்த காரியம் யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் நிச்சயமாகவே சோத்திரம் செய்ய முடியும், ஜெபம் பண்ண முடியும், வேதத்தை வாசிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்து மிக 3 காரியத்தை சொன்ன தடை. 4வது முக்கியமான ஒரு தடை என்ன அப்படின்னா, ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ரோமர் 1:21 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கிற பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலேயே வீணரானார்கள். அல்லேலூயா. சோத்திரம் பண்ணாம போறதுக்கு காரணம் என்ன? சிந்தனையினால் வீணராகிறார்கள். எப்பொழுதுமே நெகட்டிவான விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. சம்மதமே இல்ல, நடக்காத விஷயத்தை சிந்திச்சு அவங்க வாழ்க்கையில் நடந்து போயிடும். பாத்துக்கங்க, அவங்க எப்பொழுதுமே நெகட்டிவா மட்டும்தான் சிந்திப்பாங்க. யார் ஒருவர் நெகட்டிவான விஷயத்தை வாழ்க்கையில எது நடக்க கூடாதோ அதை நடந்துருமோன்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது, ஜெபிக்கவே முடியாது, வேதம் வாசிக்கவே முடியாது. காரணம் என்ன? தேவையில்லாத சிந்தனைகள். நல்லதை சிந்திக்க வேண்டும். நல்லதை சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் ஸ்தோத்தரிக்க முடியும், வேதம் வாசிக்க முடியும், நல்ல ஹல்லேலூயா ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப சிந்தனை எப்பொழுதுமே முற்போக்காக இருக்க வேண்டும். தரிசனத்தை நோக்கி சிந்தனைகளை செலுத்த வேண்டும். எப்பொழுதுமே தரிசனம் இல்லாத வேற வாழ்க்கைக்கு நஷ்டங்கள் வரக்கூடிய, கஷ்டங்கள் வரக்கூடிய, துக்கங்கள் வரக்கூடிய காரியங்களை சிந்தனையில வைக்க கூடவே கூடாது. தரிசனங்களை, பிறகு நடக்க போற காரியங்கள் என்ன, ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, அதை குறித்து நாம் சிந்தனைகளை வைத்திருப்போம் என்றால் எப்பொழுதுமே நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த முடியும். ஏனென்றால் பிதாவாகிய தேவனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஸ்தோத்திரம் செலுத்தின ஒவ்வொரு பொழுதுமே அவர் தரிசனத்தை வைத்துதான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். எஸ், இந்த 5 அப்பம் 2 மீனும் பல ஆயிரமா பெருக போது ஸ்தோத்திரம், தரிசனத்தை வைத்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். இதோ எனக்கு மிகவும் பிரியமான லாசரு மரித்து போனார், நிச்சயமாகவே உயிரோடு எழுப்ப போகிறார் என் தேவன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொன்னார். அதே போலவே இதோ நான் மரிக்க போகிறேன், 3ஆம் நாள் என்னை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்ப போகிறார் ஸ்தோத்திரம். அப்ப நடக்க போற காரியத்தை முன்னாடி அறிந்து கொண்டு தரிசனத்தை முன்வைத்து ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம தரிசனத்தை முன்னாடி வச்சுதான் ஸ்தோத்திரம் செலுத்தணும். எப்பவுமே நடந்து போனது நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட கூடாது. சிந்தனையில எப்பொழுதுமே தரிசனத்தை மட்டுமே முன்வைக்க வேண்டும். ஏன் வரல, எதுக்கு வரல, ஏன் எதனால, என்னாச்சு தேவையில்லை. இனி இதை செய்யாதே, இனி நீ நல்லா இருப்ப, இனி சூப்பரா இருப்ப, இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நடந்ததை நினைத்து கலங்காமல் நடக்க போவதை நினைத்து சந்தோஷப்பட்டு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம் செலுத்த தடை என்ன? வம்பு, புத்தியினமான பேச்சு, பரியாசம், தேவையில்லாத சிந்தனை. இந்த கெட்ட சிந்தனை, இந்த 4 விஷயம் தான் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ண தடையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே நேரத்தில் ஸ்தோத்திரம் செய்வதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 50 எடுத்து 23 வாசியங்கள் பார்க்கலாம். 50:23 என்ன சொல்கிறது என்றால், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிட்டால் தேவன் மகிமைப்படுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முற்போக்காக, அதாவது தரிசனம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நடக்க போகிற நன்மையான காரியங்களை தரிசனமாக வைத்துக் கொண்டு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே அதிலே தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவார், தேவன் மகிமைப்படுவார். சங்கீதம் 69:30 சொல்லுது பாருங்க. சங்கீதம் 69:30 சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஸ்தோத்திரம் பண்ணா தேவன் மகிமைப்படுவார் தாவீதுக்கு தெரியும். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், நான் பாடல்களை
ஸ்தோத்திரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துவேன்னு சொல்றான். அப்ப ஸ்தோத்திரத்தினால் தேவன் மகிமைப்படுவார். தேவன் மகிமைப்படுவதோடு மாத்திரமல்ல, என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் மகிமைப்படும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும். நிறைய நேரங்கள்ல தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது நிறைய பேர் அந்த பிரசன்னத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம். அனுபவிச்சு நம்ம நல்லவருக்கு நல்லாவே தெரியும். தேவ பிரசன்னம் வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இதுதான் நமக்கு பெரிய ஒரு நன்மை. ஸ்தோத்திரம் செய்கிறதினால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய நன்மை என்னவென்றால், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சங்கீதம் 97 எடுத்துக்கங்க. சங்கீதம் 97 தெளிவாய் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 95 வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. தேவன் மகிமை அடையும் பொழுது பிரசன்னம் வெளிப்படும். தேவனுடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, மெழுகு போல உருகிற்று. மெழுகு உருகுவதை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? மெழுகை பற்ற வைத்தவுடன் அந்த தீ பட்டு 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 மெழுகு எப்படி உருகி 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 ஊத்துகிறதோ, அதே போல தேவன் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். தேவன் மகிமைப்படும் பொழுது அவருடைய பிரசன்னம் வெளிப்படும். அவருடைய பிரசன்னம் வெளிப்படும் பொழுது பர்வதங்கள் மெழுகு போல் உருகுவது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போய்விடும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறீங்களோ அனைத்து பிரச்சனையும் அது மெழுகு போல உருகி போயிடும். ஆகவேதான் வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து தேவ ஆலயத்திலே அமர்ந்து இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையை ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பங்கு பெற்று தேவனிடத்தில் நீங்கள் மனதார ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரடுமுரடான மலைகளைப் போல, பெரிய மலை போல இருக்கிற பிரச்சனையை கூட அவர் மெழுகு போல உருக்கி போட்டு விடுகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அநேகர் இடத்துல சாட்சியாய் சொல்லுகிற காரியம், இதோ நான் தேவ சமூகத்திலே நான் வந்து கடந்து சென்ற பொழுது இதோ என் இருதயம் சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு வாரம் ஆலயத்துக்கு வரலாம், என்னால ஒரு மாதிரியா இருங்க, அந்த வாரமே ஒரு மாதிரியா இருக்குங்க. ஆனா வாரம் தவறாம ஆலயத்துக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, என் வாழ்க்கை சூப்பரா இருக்கு, என் மனசு ரொம்ப நிறைவா இருக்கு, பெரிய சமாதானம் கிடைச்சிருக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? இங்கு தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதுனால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகுவது போல உன் பிரச்சனைகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய எல்லா கவலைகளும் மெழுகு போல உருகி உன்னை விட்டு வெளியே விடுகிறது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்கிறது. கிருபை என்பவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அதிக 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 அதிகமாய் உங்களோடு இடைப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவதில் மிக மிக ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். ஒரு அருமையான வெளிப்பாடு, ஒரு அருமையான ரகசியத்தை கொடுத்திருக்கிறார். எதை குறித்து ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும்? நடந்து முடிந்த இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பிரச்சனைகளை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துவதை விட அடுத்து நடக்க போகிற தரிசனங்களை முன்வைத்து நீங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் மகிமைப்படுவார். தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும். உங்கள் பிரச்சனைகள் மெழுகை போல உருகி போய்விடும். மலை போல பிரச்சனை கூட மெழுகை போல உருகி போய்விடும். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியினாலே ஸ்தோத்திரத்துக்கு தடைவராதபடிக்கு வம்பு, புத்தியமான பேச்சு, பரியாசம், கெட்ட சிந்தனை, இந்த நான்குக்கும் இடம் கொடுக்காம நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாகவே பெரிய 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 சாதனைகளை நாம் செய்து கொண்டே இருக்க முடியும். ஏனென்றால் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம். எங்கள் மன்னவரே சுவை பாடும், எங்கள் மன்னவரே சுவை பாடும் பாடும். காலை
சோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். ஆவியான உதவியினாலே இந்த வேதத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோமா? தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நம்ம பிரச்சனைகள் எல்லாம் மலை போல இருந்தால் அது மெழுகு போல உருகி போக செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா. என் இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் செய்வதே செய்யுங்கள் எல்லாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனாலதான் என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை மட்டுமே செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆனவரினாலே இந்த நாளில் உண்மையிலேயே மிக மிக ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆகவேதான் நான் எப்பொழுதுமே கூட யாராவது வரலன்னா கூட ஏன் வரல அப்படின்னு கேட்கிறது இல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் அடுத்த முறை வருவதற்காக ஸ்தோத்திரம். வராததுக்கு நாளை எனக்கு ஆத்திரம் இல்ல, வருத்தம் இல்ல. அடுத்த முறை வருவதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே எப்பவுமே குறைவுகளை நினைத்து ஆத்திரம் படாமல் நிறைவுகளை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே,